2 நிமிடங்களில் சமைக்கலாம். மிகவும் சுவையானது. 150 கிராம் மைதா மாவு மற்றும் 150 கிராம் கோதுமை மாவு பயன்படுத்துங்கள். 2 கிராம் உப்பு சேர்க்கவும். அதில் பாதியை 160 கிராம் கொதிக்கும் நீர் ஊற்றவும். சமமாக கிளறவும். அதனை பதம் வரும் வரை பிசையவும். பின்பு சிறு சிறு பாகங்களாக வெட்டவும். உள்ளங்கை அளவிலான நீள்வாக்கில உருட்டவும். அதன் மீது எண்ணெய் பாஸ்டை சமமாக பரப்பவும். அதனை காகிதம் கொண்டு அரை மணி நேரம் மூடி வைக்கவும். பின்னர் அதை எடுத்து உருட்டி இருபக்கமாக மடித்துக் கொள்ளவும். பின்பு 1/4 மணி நேரம் ஊற வைக்கவும். பின்பு வட்டமாக உருட்டி கட்டையால் தேய்த்து எடுத்து வைக்கவும். இருபுறமும் அதை உருட்டவும். அதன் மேல் எண்ணெய் தெளிக்கவும். அதை புரட்டவும். பஞ்சு பரோட்டா ரெடி. இந்த பஞ்சு பரோட்டா தயாரிக்கும் முறை எளிமையானது மற்றும் விரைவானது, மிகவும் சுவையானது. உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை சேமித்து முயற்சித்துப் பாருங்கள்.